அதிமுக 2 இடங்களில் என்றால் நாம் ஒரு இடத்துல நிற்கணும். அதாவது 3ல் 1 பங்கு நமக்கு வேணும். 2 இலைக்கு ஒரு மலர்ன்றாங்க. சரி, அது ஓமையெல்லாம் நல்லா தான் இருக்குது, சொல்கிறதுக்கு ரைமிங்காக இருக்கட்டும். அண்ணாமலை பிஜேபியினுடைய பார்வையில் நல்ல கருத்தை சொல்கிறார். அவருடைய உற்சாகப்படுத்துறதுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு நிஜமாகவே கட்சியின் மீது பிடிப்பு உள்ள எந்த தலைவரும் அப்படி ஆசைப்படுறது தப்பு இல்லை. ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமா? 3ல் 1 பங்கு இடம் பெறுவதற்கு நீங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? இந்த 3ல் 1 பங்கு பிஜேபிக்கு மட்டுமா இல்லை என்டிஏவா? என்டிஏன்னா இப்போ இருக்கிற என்டிஏன்னா பிஜேபி, சில சின்ன கட்சிகள், ஓபிஎஸ், தினகரன், இவங்க தானே என்டிஏ. இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அது கிட்டத்தட்ட 70 தொகுதி கேட்குறீங்களா? பாமக ஒருவேளை வந்தால் அந்த பாமக சீட் அந்த 70லேருந்து கொடுப்பீங்களா, இல்லை அதிமுக அந்த 140 சில்லறையிலேருந்து கொடுக்கணுமா? தேமுதிகக்கு எங்கேருந்து கொடுப்பீங்க? அதிமுகட்டே ஒன்று சில கட்சிகள் நேரடியாக வந்து அவங்கள யார் பார்த்துக்குவா? இவ்வளவு கேள்விகள் இருக்குது. அப்படி இருக்கிற போது ஏதோ அது ஒரு நம்பிக்கை கலந்த உற்சாகமான ஒரு கோரிக்கை அப்படிங்கிறத தாண்டி நக்கல் பண்ணுறாங்களோ அதிமுகங்கிற ஒரு சின்ன துணி வந்துடுது. இதில் இருக்கிற ஆபத்தை அண்ணாமலை உணராமல் இருக்கலாம். அவர் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஏன்னா அவர் அந்த மாநிலத்தில் பொறுப்புலையும் இந்த அப்படியே கட்டி காப்பாற்றி கொண்டு போகணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அண்ணாமலையுடைய கருத்தை புறந்தள்ள முடியாது. இன்றைக்கி ஒரு செல்வாக்கு மிக்க நபராக தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கிறவர் அந்த கருத்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, அந்த பேச்சினால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எடப்பாடி வாய் திறந்து பேசணும்.